Hey guys, welcome back to Virtual Payani channel. இந்த வீடியோல நம்ம Donegal episode 2 பார்க்க போறோம். நீங்க Donegal episode 1 பார்க்கலனா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. எபிசோட் 1ல நம்ம நிறைய டிஃபரண்ட் ஸ்பாட்ஸை சுற்றி பார்த்துருக்கோம். இதான் நீங்கள் Virtual Payani சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட் 2ஓட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்கன்னா ஸ்லீவ் கிளிஃப்ஸ். இந்த கிளிஃப்ஸுக்கு போகிற வாக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இந்த வாக்கில் போயிட்டு கிளிஃப்ஸை எண்டில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இருந்த பிறகும் கூட எங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஷீப்ஸ்க்கெல்லாம் எப்படின்னே தெரில, அவங்க ஜாலியாக இந்த கிளிஃபில் நடந்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி உங்கள் கூட இன்கேஸ் ஏதாச்சும் எல்டர்லி பீப்புள் வராங்க, அவங்களால இவ்வளோ தூரம் நடக்க முடியலன்னா நீங்கள் பார்க்கிங்லேயே இந்த ரீசனை சொன்னீங்கன்னா உங்களை ட்ரைவ் பண்ணி மேலே வரைக்கும் வர விடுவாங்க. இது ஒரு கேம்பிள் மாதிரி தான், நீங்கள் சொல்லி பார்க்கலாம். மேபி அவங்க அலோவ் பண்ணுவாங்க, மேபி அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இன்கேஸ் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா மேலே பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு அழகான வியூ இருக்குது. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா பயங்கரமான க்ளூமி டே அது. அதனால எங்களுக்கு தூரமாக இருக்கிற வியூ எதுவுமே சரியாக பார்க்கவே முடியல. பட் நீங்கள் ஒரு சன்னி டே போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமேசிங்கான வியூவிங் இருக்கும். அதே மாதிரி போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி லேக்கெல்லாம் இருந்தது. அதனால் அந்த லேக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போனோம். மேலே போன பிறகு கிளிஃப்ஸ் கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி குட்டி ஒரு வுல்லன் ஷாப் வச்சுருந்தாரு. நான் உள்ளார ஏதாச்சும் ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தேன், பட் எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி நிறையா ஸ்வெட்டர்ஸ் இருக்குது. அப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரொம்பவுமே அழகான சீனிக் ரோட் இருந்துச்சு. பெரிய மவுண்டன் இருந்துச்சு. அதனால நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணி அந்த வியூவை ரசிச்சுட்டு இருந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளிஃப்ல எல்லாம் நடந்துட்டு நாங்கள் ரொம்பவுமே டயர்டும் ஆகிட்டோம் அண்ட் நல்லா நனைஞ்சிட்டோம். அதனால் வேறு எங்கேயோ போவேனான்னு சொல்லி வீட்டுக்கு போய் நேற்று வச்ச பிரியாணியை சாப்பிட்டு கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டோம். நெக்ஸ்ட் டே ஹவுஸ் ஓனர் மாதிரியா வீட்டுக்கிட்டேயே ஒரு ரிவர் வாக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி நம்ம போய் அந்த ரிவர் வாக் பார்க்கலான்னு மார்னிங் நாங்கள்லாம் நடக்க போனோம். நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம். ஆனால் எங்களுக்கு ரிவர் எதுவும் கண்ணில் படவே இல்லை. பட் எங்களுக்கு டைமும் ஆயிட்டு இருந்தது. அதனால நாங்கள் சரி நம்ம ரொம்ப தூரம் வாக்கிங் போவேன்னா வந்ததுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிவரை பார்க்காட்டி கூட திரும்பி போயிடலான்னு கொஞ்சம் தூரம் போனோம். அண்ட் எங்கே பார்த்தாலும் ஷீப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஷீப்ஸை பார்த்துட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு பபாய் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபின்டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். இந்த ரயில்வே 1903 கட்டியிருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ரயில்வேயாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த டாய் ட்ரெயின் தான் இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம இந்த டாய் ட்ரெயினில் போய் பார்க்கலாம். இந்த ட்ரெயின் ரைட் பர் பர்சனுக்கு €8 இருந்தது. அதேமாதிரி இந்த இடத்துல அவங்க கார்டு அக்செப்ட் பண்ணல. ஸோ கேஷ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இந்த ட்ரெயின் ரைடு மொத்தம் 40 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரே ட்ராக் தான். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸில் 20 மினிட்ஸ் போயிட்டு அப்புறம் மறுபடியும் முன்னாடி இதே ட்ராக்கில் நம்ம 20 மினிட்ஸ் வந்துட்டோம். இருந்தாலும் அந்த சீனிக் வியூவுக்கு ரொம்ப வர்த்தாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு கூட க்ளூமியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் இந்த ட்ரெயினில் நிறைய குட்டீஸுங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சவுண்ட் வச்சுக்கிட்டே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அப்புறமா டிக்கெட் செக்கர் வந்து எங்களோட டிக்கெட்ஸை இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனார். குட்டீஸுங்கெல்லாம் போய் முன்னாடி பைலட் கிட்ட ஹார்ன் அடிக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நானும் அவர்கிட்ட போய் ஹார்ன் அடிக்க ரெக்வெஸ்ட் பண்ணேன். பட் ரொம்பவே ஸ்வீட் பர்சன் அவர். எனக்காக அவர் ஹார்ன் எல்லாம் அடிச்சு காமிச்சார். ஃபார்ட்டி மினிட்ஸ் ரைடுக்கு அப்புறமா நாங்கள் எல்லோரும் திரும்பி இறங்கிட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரைடு வந்து மோஸ்ட்லி கிட்ஸுக்கு தான். அவங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க, நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைட் கூட்டிகிட்டு போங்க. அப்புறமா நாங்கள் டோனகல் வந்துட்டோம். டோனகலில் தான் நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். இதுதான் டோனகல் கேசல். ஸோ இந்த கேசலுக்கு ஆப்போசிட்லேயே தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த இடம் கூட லொக்கேஷன் ரொம்பவுமே அழகாக இருந்தது. ஏன்னா ரெஸ்டாரண்ட், அது பக்கத்தில் சர்ச், அதுக்கு ஆப்போசிட்டில் கேசல். எங்களுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு வியூ கிடைக்கல. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். ஆல்சோ எங்களுக்கு குளிர தொடங்கிச்சு. பட் ரொம்பவுமே அழகான ஒரு ஸ்பாட். இப்போ எங்கள் ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. நான் வந்து பர்கர் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட் வந்து சிக்கன் டிப்பர்ஸ் வாங்கினாங்க. அப்புறம் இன்னொரு பர்கர் அண்ட் ஃபிஷ் கேக்ஸ், அப்புறம் வெனிசன் அண்ட் எப்பவும் போல் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான். ஃபுட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி டெசர்ட் கூட சாக்லேட் ப்ரௌனி அண்ட் ஐஸ்கிரீம். அப்புறம் இவங்க வந்து க்ரெம் ப்ரூலே வாங்கியிருந்தாங்க. ஸோ க்ரெம் ப்ரூலேயில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதோட டாப் லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் தின்னாக இருக்கும். ஸோ நம்ம உடைக்கும் போது டொக் டொக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஆனால் இந்த க்ரெம் ப்ரூலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. நான் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை லைட்டாக காமிக்கிறேன். ஸோ இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவுமே அழகாக இருந்தது. அண்ட் அந்த வால்ஸ் எல்லாம் கூட அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி அண்ட் உள்ளார மியூசிக் வந்து ரொம்ப லோ அண்ட் லைட்டும் ரொம்ப லோ. ரொம்பவுமே நல்லா இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட். அண்ட் ஃபுட்டு கூட டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இனி டப்ளின் போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். அப்படின்றனால நாங்கள் வந்து இந்த கேஸில் சுற்றி பார்க்கல. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு கேஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ டோனகல் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் 1ம் 2ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரீசெண்ட் வீடியோவில் நான் வந்து லீப் கார்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அண்ட் அதை எப்படி நம்மளோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் லூஎஸ், நம்ம ட்ராம், அப்புறமா நம்ம டப்ளின் பஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதேமாதிரி யாராச்சும் அயர்லாண்டுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், மேலே லிங்க்கில் இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.